அனாதைக்கு இழைக்கும் அநீதி சாபமா? பிரைஸ் தி லார்ட். அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் உரிய நீதியை புரட்டுபவர் சபிக்கப்படட்டும் என நம் ஆண்டவர் மோசேயின் வழியாக இணைச்சட்டம் உபாகமம் 27:19 கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் அனாதைகளின் ஆண்டவர், திக்கற்றோரின் ஆண்டவர். தனது பரலோக மேன்மையை உதறி தள்ளிவிட்டு நமக்காக நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் மாட மாளிகையிலோ அல்லது ராஜா அரண்மனையிலோ பிறக்கவில்லை. மாறாக ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து அப்படிப்பட்ட நிலையில் வளர்ந்து ஏழைகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் வாதாடுபவராக காணப்பட்டார். அதே போல அவருடைய சீடர்களாகிய நாமும் அவரை போல இருக்க வேண்டும் என்று நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அன்பானவர்களே, முடியாத பிரச்சனையாக இருந்தது என்றால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதில் ஏதேனும் தவறு நான் செய்திருக்கின்றேனா? அநியாயமாக மற்றவர்களுக்கு, குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு நான் ஏதேனும் அநீதி செய்திருக்கின்றேனா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார். அன்பானவர்களே, துன்பங்கள் வரும் பொழுது அது ஏதாவது ஒரு சாபத்தின் மூலமாக கூட இருக்கலாம். சாபத்திற்கான காரணங்கள் அநேகம் இருந்தாலும் அதில் ஒரு காரணம், இந்த ஒரு காரணம்தான் வறியவருக்கு நாம் இழைக்கும் அநீதி என்று. இதை ஒரு உண்மை சம்பவத்தின் மூலமாக நான் கேள்விப்பட்ட பொழுது எவ்வாறு ஆண்டவர் திக்கற்றவர்களுக்காக வாதாடுகிறார் இந்த காலத்திலும் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆம், நாகர்கோவிலில் ஒருவர் மிகவும் அருமையாக ஒரு அழகான வீட்டை கட்டுகின்றார். ஆனால் அந்த வீட்டிற்கு குடி போக முடியாதபடிக்கு ஒரு சுவற்றில் விரிசல் விழுந்து கொண்டே இருக்கின்றது. பெரிய பெரிய கட்டிட வல்லுநர்கள் எல்லாம் அதை வந்து பார்த்த பொழுதும் அதற்குரிய காரணத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் இவர் நன்றாக ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களை அழைத்து அந்த இடத்தில் ஜெபம் பண்ணிய பொழுது ஆண்டவர் மிகவும் அருமையாக தெளிவாக அதற்கான காரணத்தை அவர் கூறினார். அவர்களின் மூலமாக என்ன காரணம்? சாபத்தின் விளைவு. அதாவது இவர் ஒரு ஏழை விதவையிடம் இருந்து அவர் பெற்ற கடனிற்காக அநியாயமாக ஒரு காசும் கொடுக்காதபடிக்கு அவருடைய இடத்தை இவர் வாங்கி கொண்டார். அந்த இடத்தில் தான் அவர் வீட்டை கட்டினார். அந்த இடத்திலிருந்து அந்த வேளை விதவை சென்ற பொழுது மிக மன வேதனையோடு அழுது கொண்டே சென்றதை இவர் பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அவர்தான் திக்கற்றோரின் தகப்பனாச்சே. அவர் எப்படி இந்த ஏழை விதவைக்காக வாதாடாமல் இருக்க முடியும்? அதன் விளைவுதான் அவரால் வீட்டை கட்ட முடியவில்லை. இது தெரிந்தவுடன் அவர் மிகவும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பை வாங்கி அந்த ஏழை விதவையிடம் சென்று அந்த இடத்திற்குரிய பணத்தை அவர் கொடுத்து அவர் சந்தோஷமாக அந்த வீட்டிற்கு குடி போனாராம். ஆம் அன்பானவர்கள், இதை போல நாமும் நம்மையே யோசித்து பார்ப்போம். நமது வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒருவேளை இப்படிப்பட்ட அநீதி செய்ததினால் வந்த விளைவா என்று. பெரிய பெரிய காரியங்கள் தேவையில்லை, சிறு சிறு காரியங்கள் பாருங்கள். அநேகர் லட்சமாக ஆயிரமாக ஏமாற்றப்பட்டு நகைக்கடையிலும் துணிக்கடையிலும் இருந்து வெளியில் வருவார்கள். ஆனால் தெருவில் விற்று கொண்டு செல்லக்கூடிய காய்கறிக்காரம்மாவிடம் ஒரு 10 ரூபாய்க்கோ 15 ரூபாய்க்கோ வாதாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அநீதி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வீட்டில் வேலை பார்க்கும் வேலையாட்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காதபடி அல்லது சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அநீதி செய்யக்கூடியவர்களாகவும் காணப்படுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் நிச்சயம் நம் வாழ்வில் சாபம் இருக்கும் என்பதை மிகவும் தெளிவாக ஆண்டவர் இந்த இடத்தில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, நம்மையே சரி செய்வோம், ஆராய்ந்து பார்ப்போம். நிச்சயம்
நம் வாழ்வில் நாம் முன்னேற முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே இறைவா, இதோ இந்த நேரத்தில் நான் என்னை ஆராய்ந்து பார்க்கவும், வறியவர்களுக்கு நான் ஏதேனும் அநீதி இழைத்திருக்கின்றேனா என்பதை அப்பா இதோ நான் கண்டுபிடித்து அவற்றிற்காக நான் மனம் வருந்தவும், கூடுமானால் அவர்களோடு ஒப்புரவாகவும் தேவையான பலத்தையும் வாஞ்சையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.